வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு டிசி கன்வெர்ட்டர், இதை நான் முன்னாடியே உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டிசி கன்வெர்ட்டரை உபயோகப்படுத்தி ஒரு ஃபேன் மோட்டர், அதாவது இந்த மோட்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், இன்வெர்டர் ஏசி எல்லா ஏசிலையும் இன்டோர் யூனிட்டில் வரக்கூடிய ப்ளோயர் மோட்டர். இந்த மோட்டரை டிரைவ் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு பயன்படுத்தக்கூடிய மாடல் ரொம்ப விலை ரொம்ப கம்மியாக, அதே சமயத்தில் இதுக்கு பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல். இது நார்மலாக எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காக இதை டிசைன் பண்ணது. பட் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் நான் இதை பயன்படுத்தி காமிக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை போயிடுச்சுன்னா இந்த மாடலை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் 18 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 5 வோல்ட்டு வருது. மூணு சப்ளையும் இதில் இருந்து கிடைக்கும். இதை நம்ம இதில் அந்த பவர் சப்ளை இண்டக்ஷன் போர்டில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை போயிடுச்சுன்னா அதில் 3 வோல்ட்டு தான் நமக்கு தேவைங்க. அந்த 3 வோல்ட்டை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். இது என்னன்னா டிசி கன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டும் டிசியாக இருக்கணும். அதனால தான் இன்புட் பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. இது 300 வோல்ட்டு இந்த எண்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ 300 வோல்ட்டு டிசி கொடுத்தோம்னா நமக்கு இங்கே அவுட்புட்டு 15 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, அப்புறம் 12 வோல்ட்டு, இது மூணும் ரெகுலேட்டடாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போர்டில் எப்படி சர்க்கியூட் அமைஞ்சிருக்கு, இது என்ன டிரான்ஸ்ஃபார்மரு, இது என்ன மெத்தடில் இது டிசி கன்வெர்ட்டர், அதாவது ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அமைந்திருக்கக்கூடிய பாகங்கள்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இதை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி நான் சர்க்கியூட் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம சர்க்கியூட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். அதற்கப்புறம் இந்த ப்ளோயர் மோட்டர் நம்ம எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சர்க்கியூட் பார்க்கலாம். சர்க்கியூட்ல நான் முதல்ல இந்த போர்டை பற்றி உள்ள சர்க்கியூட்டை முதல்ல காமிக்கிறேன். பாருங்க, சர்க்கியூட் பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கியூட்ல அந்த போர்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் தான் இது. இந்த போர்டில் நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்டை தான் நான் உங்களுக்கு இந்த போர்டில் இதில் வரைஞ்சிருக்கேன். இதில் எப்படி அமைந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இதை நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கே இருக்கு. அது போக இந்த ஐசி இருக்கு இல்லைங்களா, SDH8302 ஐசி, இந்த ஐசி இங்கே இருக்கக்கூடிய ஐசி, லெஃப்ட்ல நான் படத்தில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஐசி. அதற்கப்புறம் இதில் உள்ள ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க 7805, அதுதான் இந்த போர்ஷன் ரெகுலேட்டர். பாக்கி எல்லாம் கெப்பாசிட்டர், டயோடு, ஜீனா டயோடு, இங்க ஒரு ஜீனா டயோடு 18 வோல்ட் ஜீனா டயோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி அமைந்திருக்குங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோட வேலை எப்படி செய்யுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல டிசி 300 வோல்ட் கொடுக்குறோங்க. நான் சைட் பை சைடு நான் இங்கேயுமே காமிக்கிறேன். இதுல 300 வோல்ட் கொடுக்குறோம். இந்த இடத்துல கொடுக்குறோம் பாருங்க, இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த இடத்துல 2 பிளஸ் மைனஸ் இருக்குங்களா, இந்த பிளஸ் மைனஸ் தான் இது. இங்க இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபியூஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 1 ohms 1 வாட் போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் R107, இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டயோடு போட்டிருக்காங்க. பாருங்க, இங்க ஒரு டயோடு இருக்கு, தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் இதை வேணா பெருசு பண்ணி காமிக்கிறேன். இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்க ஒரு டயோடு இருக்கு, இங்க ஒரு டயோடு இருக்கு. கெப்பாசிட்டர் இது, இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறோம். அதற்கப்புறம் ஒரு ஸ்னப்பர் சர்க்கியூட் போட்டிருக்காங்க. ஸ்னப்பர் சர்க்கியூட் தான் இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த டயோடு, இது மூணும் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். அதற்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் கீழே ஐசி கொடுத்திருக்காங்க. ஐசியில ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் தாங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு 10 mmFD கெப்பாசிட்டர், பக்கத்துல ஒரு 103ங்கிற இங்க ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்திருக்காங்க. புரியுங்களா? பாக்கி சிஸ்டம் பூரா இங்க இருக்கு. இது செகண்டரியில இருக்கக்கூடிய சிஸ்டம். அதுல இருக்கக்கூடிய 2 டயோடு இந்த இடத்துல 2 டயோடு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு டயோடு கொஞ்சம் பவர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல 18 வோல்ட்ங்கிறது ஒரு ஃபேன் எல்லாம் ரன் பண்ணக்கூடிய ஹை கரண்ட் வரக்கூடியது, அதனால கொடுத்திருக்காங்க கெப்பாசிட்டர். அதற்கப்புறம் இங்க ஒரு W7805 என்னன்னு தெரியும் உங்களுக்கு, 5 வோல்ட் ரெகுலேட்டர் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. டிரான்சிஸ்டர் போல அமைந்திருக்கு. இது சின்ன கரண்ட், லோ கரண்ட்ல வர்றது இந்த மாதிரி வரும், இல்லைன்னா ஹீட் சிங்க் டைட் பண்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபீட்பேக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒன்னு நார்மல் டயோடுங்க, ஒன்னு ஜீனோ டயோடு. இதுல பாத்தீங்கன்னா லெட்டர்ல தெரியும் ZD1 அப்படின்னு போட்டிருக்கிறது ஜீனோ டயோடு, D3ங்கிறது நார்மல் டயோடுங்க. இந்த டயோடு, அதாவது ஃபீட்பேக்ல வரக்கூடிய இந்த டயோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம படத்துல எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சிட்டேன். இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இப்ப பாருங்க 300 வோல்ட் டிசி ஃபியூஸ் வழியாக ஒரு டயோடு வழியாக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு டயோடு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து 300 வோல்ட் டிசியாக இருக்கணுங்க. அதனால நம்ம கொடுக்கக்கூடிய எந்த போர்டுலையுமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், மெயின் கெப்பாசிட்டர், டிசி ரயில் வர சரியாக இருக்கணும். இருந்தாதான் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப அதுல இருந்து வரக்கூடிய டிசியை நம்ம வந்து மறுபடியும் ஒரு டயோடு வழியாக, ப்ரொடெக்ஷன் டயோடு வழியாக ஒரு கெப்பாசிட்டரை போட்டு அதற்கப்புறம் டைரக்டாக எஸ்எம்பிஎஸ், இதுவும் எஸ்எம்பிஎஸ்சி போல தாங்க வேலை செய்யும். எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமிங்ல, இதுல இருக்கக்கூடிய பிரைமிங்ல என்ன பண்றாங்கன்னா கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அதர் எண்டை வந்து நம்ம வெளியில எடுத்து நேர ட்ரெயின்ல கொடுத்துட்டாங்க. ஒன்னு நோ கனெக்ஷன், நான் 3 ட்ரெயின்ங்க இந்த ஐசியில. இந்த ஐசியோட டீடைலும் நம்ம பார்க்கலாம். இந்த ஐசியில ட்ரெயின்ல கொடுத்துருக்காங்க, சோர்ஸை எர்த் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்க. இது ஸ்னப்பர் சர்க்கியூட். ஸ்னப்பர் சர்க்கியூட்டோட விளக்கங்கள் நம்ம பல வீடியோல பார்த்திருக்கோம். அதனால மறுபடியும் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லைன்னா இந்த ஐசி போயிடும். இந்த ஐசி அடிக்கடி பர்ன் ஆகுதுன்னா இந்த ஸ்னப்பர் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், டயோடு எல்லாம் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க புதுசு போட்டுறது பெட்டர். இல்லைன்னா மல்டிமீட்டர்லயோ அல்லது இது அளவு கரெக்டா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து நீங்க பாத்தீங்க, இஎஸ்ஆர் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. அது மூலியமாக இது கரெக்டா வேல்யூ இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து பிடிடிங்கிறது அதோட சப்ளைங்க, டிடிங்கிறது ட்ரெயின்ங்க. ட்ரெயின்ல கொடுத்தது விடிடிமாங்க, சோர்ஸ்ல கொடுக்கறதா விஎஸ்எஸ் மாங்க. விடிடிங்கிற இடத்துல நம்ம சப்ளை கொடுத்துருக்கிறோம். சப்ளை எங்க இருந்து வருது பாருங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா நேர பிரைமரி வழியாக இந்த சோர்ஸை வந்து அடையுது. சோர்ஸ்ல வரக்கூடிய இனிஷியல் அதோட ஸ்டார்டிங், ஸ்லோ ஸ்டார்டிங் எல்லாமே உள்ள இருக்குங்க. வெளியில இருந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதனால இது ஸ்லோ ஸ்டார்ட் ஆகும் பொழுது செகண்டரியில ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த வோல்டேஜே கொண்டு வந்து விடிடியில கொடுத்துருக்காங்க. அப்ப இனிஷியலாக வோல்டேஜ் உள்ள இருந்தே அந்த மெயின் சப்ளைல இருந்தே எடுத்துக்குவாங்க. இதை சரி நேரத்தில் பார்க்கலாம். அதற்கப்புறம் செகண்டரியில இருந்து வோல்டேஜ் அதுல சேஞ்ச் ஓவர் பண்ணிக்குவாங்க. இதுக்காக 2 வைண்டிங் இருக்காது. ஆக்சிலரி வைண்டிங் சொல்லக்கூடிய எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல நார்மலாக அமைந்திருக்கும் ஆக்சிலரி வைண்டிங் கிடையாது. செகண்டரி வைண்டிங்ல இருந்து ரொம்ப எளிதாக எடுத்திருக்காங்க, எக்கனாமிக்கலா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? சோ இந்த வோல்டேஜை வந்து ஒரு டயோடு மூலியமாக டிசி ஆக்கி அதை வந்து விடிடிஏ சப்ளையாக எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஃபீட்பேக்னு ஒரு சப்ளை பின் இருக்கு. இந்த ஃபீட்பேக் தான் ரெகுலேட்டர். இதுல வரக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா செகண்டரியில வர்ற அவுட்புட்ல மேல இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து 18 வோல்ட்டுங்க, அடுத்த அவுட்புட் வந்து 15 வோல்ட், அதுக்கப்புறம் 0. சோ 15 வோல்ட்ல இருந்து ஒரு 5 வோல்ட் 15 வோல்ட் டிசியாக மாத்தினதுக்கு அப்புறம் ஃபில்டர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெகுலேட்டர், லீனியர் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க, 7805ங்கிற ஒரு லீனியர் ரெகுலேட்டர் ஐசி மூலியமாக 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி 15 5 இந்த மிடில் வைண்டிங்ல இருந்து எடுத்துட்டாங்க. மேல இருக்க வைண்டிங் 18 வோல்ட்டாக, அதாவது 0க்கும் அதுக்கும் 18 வோல்ட் வருங்க. இது வந்து சீரிஸ் வைண்டிங் சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த வைண்டிங்ல இருந்து 18 வோல்ட் எடுக்கிறாங்க. 18 வோல்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுவதற்காக இந்த 18 வோல்ட்ல இருந்து ஃபீட்பேக் எடுக்கிறாங்க. இதுல இருந்து ஃபீட்பேக் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. 18 வோல்ட் டைரக்டா வெளியில கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஜீனரை வந்து ஒரு 18 வோல்ட் ஜீனர் போட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கை டைரக்டாக இந்த சிம்பிள் வந்து எஃபின்னு இங்கே கொடுத்துருக்கோம், இங்கேயும் லெஃப்ட் பின்னு கொடுத்துருக்கோம். அப்ப அது 2 கனெக்ஷன் அர்த்தங்க. சோ அப்ப அந்த ஃபீட்பேக் இங்கே தான் வருது. இங்க வந்து நேர ஃபீட்பேக் குள்ள போயிடுது, ஐசிக்குள்ள போயிடுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஐசியை வந்து ஐசிக்குள்ள எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்ப இது புரியுது எப்படி வேலை செய்யுதுன்னு, எஸ்எம்பிஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு பல வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஐசியோட சர்க்யூட் பார்க்கலாமா? ஏன்னா எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு ஐசியை பார்க்கும் போதும் டேட்டா ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னா யாரும் நம்ம சொல்லக்கூடியது சரிதானாங்கிறத எளிதாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த ஐசியை பொறுத்த அளவுல இது வந்து ஒரு சைனீஸ் ஐசிங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். இந்த ஐசி 8 பின்னு கொண்ட ஐசி. இதுல என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்கு பாருங்க. பிடபிள்யூஎம் கண்ட்ரோலர், அது மட்டுமல்ல ஹை வோல்டேஜ் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். பில்ட்-இன் ஹை வோல்டேஜ் ஸ்டார்ட் அப் சர்க்யூட் இருக்கு, சாஃப்ட் ஸ்டார்டிங் இருக்கு, அண்டர் வோல்டேஜ் கட் அவுட் இருக்கு. இது மாதிரி பல நன்மைகள் இதுல ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இதுல ஃப்ரீக்வன்சி ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம லோ கரண்ட்ல நம்ம வந்து இதை ரெகுலேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் கூட இருக்கு, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் இந்த ஐசியோட அதுல அமைந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ங்க. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பிளாக் டயக்ராம் பாத்தீங்கன்னா பாருங்க, ட்ரெயின்ல இருந்து ஹெச்வி ஸ்டார்ட் அப், கரண்ட் கண்ட்ரோல் ஸ்டார்ட் அப் ஃபர்ஸ்ட் போயிடுது. முதல்ல போய் இந்த சர்க்யூட்டை பூரா ஆன் பண்ணிடும். இதுல உள்ள 2 மாஸ்பெட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாஸ்பெட்டையும் அதை ஆன் பண்ணி விட்டுரும். ஆனா இந்த விடிடிக்கு இப்ப சப்ளை வராது. இந்த சப்ளை ஆன் பண்ணி இதுல இருந்து சப்ளை மூலியமாக இது வந்து ஆசிலேஷன் ஆரம்பிச்சு இந்த மாஸ்பெட்டை ஆன் ஆஃப் பண்ண ஆரம்பித்து விடும், ஸ்லோவாக ஆரம்பித்து விடும். ஸ்லோவா ஆரம்பிச்ச உடனே அந்த செகண்டரி நம்ம பார்த்த செகண்டரி இருந்தது இல்ல, இந்த செகண்டரியில இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஃபீட்பேக் ஆனது நமக்கு வந்து அதுல வரும்.
புரியுதுங்களா? ஃபீட்பேக் இந்த VDD பின்னல் வழியா உள்ள வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா இது கட் ஆயிடும். இது வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்டார்ட் அப் சர்க்கியூட். அதற்கப்புறம் இந்த VDD வழியாக சப்ளை கண்டினியூ ஆயிடும். அது மூலியமா எளிதா பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த சோர்ஸை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலியமா கொடுத்துருக்காங்க. நம்ம பல வீடியோல பார்த்திருக்கிறோம். ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஒரு லோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுதுங்கிறத கம்பேரட்டர்ல போட்டு எடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு கரண்ட் கண்ட்ரோலர் SMPS சொல்றதுங்க. வோல்டேஜ் கண்ட்ரோல்னா வெறும் வோல்டேஜை வச்சு கம்பேர் பண்ணி இதுல கொடுப்பாங்க. இதுல வந்து நம்ம கரண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றோம். கரண்ட்டை டைரக்டாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கரண்ட்டை இது போல ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னும் பின்னுமாக வோல்டேஜ் டிஃபரன்ஸை நம்ம ஒரு வோல்டேஜாக எடுத்து அந்த வோல்டேஜோட கம்பேர் பண்ணணும். ஆக மொத்தம் நம்ம வோல்டேஜ் தான் கம்பேர் பண்றோம். அது கரண்ட்டை வந்து வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கம்பேர் பண்ணுவதனால் இதற்கு பேரு கரண்ட் கண்ட்ரோலர். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, கரண்ட் கண்ட்ரோலர்னா எப்படி சார், ரெகுலேட்டர்னா எப்படி? இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுல போகக்கூடிய கரண்ட்டை வச்சுட்டு அதை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா வோல்டேஜ் தான் மெயின். கரண்ட்டை டைரக்டாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது. ஓகேங்க. இப்ப இந்த சர்க்யூட் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எளிமையான, ரொம்ப சிம்பிளா, குறைந்த பாகங்களை உபயோகப்படுத்தி இதுல பண்ணிருக்கிறாங்க. இந்த ஜீனோ டயோடு தாங்க. இந்த ஜீனோ டயோடு நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த ரெண்டு இருக்கு. ZD1ங்கிற ஜீனோ டயோடு, D3ங்கிறது இங்க நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த டயோடு. புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம இந்த டயோட எல்லா வேல்யூமே இந்த சர்க்யூட்ல கொடுத்துருக்கிறோம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நான் இதை லிங்க்ல கொடுக்குறேன். ஆனா பல நண்பர்கள் அந்த லிங்கை வந்து நம்ம பாக்குறது இல்ல. அதனால நான் இப்ப சர்க்யூட் அந்த மாதிரி என்னோட ஹார்ட் கூகுள் டிரைவ் வந்து ஃபில்அப் ஆகுது. இதுல லிங்க் கொடுக்க முடியல. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்ல உங்களுக்கு லிங்க் டிராயிங் தான் வேணும்னா நான் வந்து திருப்பி மறுபடியும் இதுல அட்டாச் பண்றேன். அப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல அதோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிங்க் நான் அப்டேட் பண்ணிருப்பேன். சரிங்களா? மறுபடியும் வீடியோ எடுக்க முடியாது, அதனால நம்ம அப்படி பண்ணிருக்கோம். ஓகேங்க. இப்ப நம்ம வீடியோல சீக்கிரம் நம்ம அடுத்த செக்ஷன் போலாம். இப்ப இந்த சர்க்யூட் எப்படி வேலை செஞ்சுன்னு பாத்துட்டோம். புரியுதுங்களா? சோ இப்ப இதை பயன்படுத்தி நான் வந்து ஒரு இந்த ஃபேன் மோட்டரை ரன் பண்ண வைக்க போறேன். ஃபேன் மோட்டருக்கு வந்து இந்த பின்னில இருந்து வரக்கூடிய சப்ளை, இதுல 5 வயருங்க. இந்த ஃபேன் மோட்டர் பாத்தீங்கன்னா நான் ஃபேன் மோட்டர் காமிக்கிறேன். இந்த பாருங்க ஃபேன் மோட்டர்ல இதை போல 5 வயர் கொண்ட இதை போல 5 வயர் வரும். இதுல பாத்தீங்கன்னா 5 வயர் வரும். பார்த்திருப்பீங்க. இதை பத்தி நம்ம தனியா வீடியோல நம்ம பண்ணுவோம். இது முன்னாடி பண்ணிருக்கோம். நம்ம சேனல்ல வீடியோஸ்ல இருக்கு. சோ இப்ப இந்த மோட்டரை, இந்த ஃபேன் ப்ளோயர் மோட்டரை எப்படி நம்ம வீட்டில் டெஸ்ட் பண்ணுவது, இது டெக்னீஷியனுக்கு ரொம்ப பயன்படும். அதற்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்ப நம்ம பார்த்த அந்த DC கன்வெர்ட்டர் போர்டையே நான் பயன்படுத்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி நான் சொன்னது போல DC தான் கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இது வந்து நம்மளா செய்யக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா 230 வோல்ட் ஏசியை ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மூலியமாக நான் என்ன பண்ணிருக்கேன், லெப்ட்ல தெரியுதுங்களா, 4 டயோடை கொண்டு அதை டிசியாக மாத்திருக்கேன். மாத்தி 330 வோல்ட் கொடுத்துட்டோம். 330 வோல்ட் டைரக்டாக இந்த 5 பின்ல ஒரு பின்னுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா இந்த மோட்டர் 330 வோல்ட்ல தான் வேலை செய்யும். இது வந்து ஒரு BLDC மோட்டர் தான். ஆனால் இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்றோம். FG மோட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு FG மோட்டர். FGன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அதுல ஃபீட்பேக் இருக்கு. பல்ஸ் ஜெனரேட்டர்னு சொல்லக்கூடிய வகையில ஃபீட்பேக் இருக்கு. பல்ஸ்னா உங்களுக்கு தெரியும், உள்ள ஹால் ஐசி கொடுத்திருப்பாங்க. ஹால் ஐசில இருந்து வரக்கூடிய பல்சஸ் ஃபீட்பேக்காக எடுப்பாங்க. அதற்காகத்தான் இதுல இருக்கக்கூடிய 5 பின்னுகளையும் நம்ம பழைய வீடியோல பாருங்க. என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1வது பின்னு நான் இதை பெருசு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இப்ப இதுல கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல நம்பர் 1வது பின் வந்து 300 வோல்ட் கொடுத்துடணுங்க, டிசி வோல்ட் கொடுக்கணும். 3வது பின்னு நான் சொன்னது போல கிரவுண்ட் கொடுத்துடணும். 4வது பின்னுக்கு 15 வோல்ட் கொடுக்கணும். நம்ம இந்த ஐசியில நான் வந்து 7812 போட்டிருக்கேன். நான் அதை மாத்திடுறேன். இது 7815 ஐசி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நமக்கு வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் தான் வெளியில வருது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா 18 வோல்ட்டை வந்து நமக்கு 15 வோல்ட் தேவை. அதனால நம்ம இதை 15 வோல்ட்டாக இதை மாத்துறதுக்காக ஐசி போட்டிருக்கோம். இப்போ 12 வோல்ட்டே கொடுக்க முடிஞ்சு நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். ஆனா இதுல இல்லாதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு லீனியர் ரெகுலேட்டர் 7815ங்க. இது 12 இல்ல 15. அதை நோட் பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுக்கும்போது நான் அந்த கரெக்ஷனை பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது மூலியமா இதுல வந்து ஒரு பவர் எல்இடி இது ஆன்ல இருக்காங்கிறதுக்கு, இந்த போர்டு வேலை செய்யணும்னு பாக்குறதுக்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன். அதற்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய 12 வோல்ட் டைரக்டா 4வது பின்ல கொடுத்துட்டேன். அது 4வது பின்ல கொடுத்து 12 வோல்ட்டை வோல்டேஜ் டிவைடர் கொண்டு அதுல 12 வோல்ட்ல இருந்து ஒரு கிரவுண்டுக்கு சீரீஸ்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கொடுத்தோம்னா
அதாவது பவர் சப்ளைக்கு பேரல்ல கொடுக்குற மாதிரிங்க. இது வந்து வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவோம். இந்த டிவைடர்ல இந்த ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோவை பொறுத்து இந்த வோல்டேஜ் வெளியில வரும். புரியுங்களா? அந்த வோல்டேஜை வேரி பண்ணுவதற்காக ஒரு பார்ட் 10K பார்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம என்ன செய்யறோம்னா இந்த வோல்டேஜை வேரி பண்றோம். வோல்டேஜை வேரி பண்ணி இந்த 5வது பின்ல ஒரு 0ல இருந்து ஒரு 6 வோல்ட்டுக்குள்ள நம்ம கொடுக்கலாம். அதற்கு மேல போகக்கூடாது. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் ஃபுல்லா 0 இருக்கும். மேல் பக்கமாக இருக்கும் பொழுது 6 வோல்ட் போகும். கீழ் பக்கமா இருக்கும்போது கிரவுண்டு போயிடும். கிரவுண்டுனா 0ங்க. ஸோ அப்போ அந்த 5வது வோல்ட் தான் நம்ம வேரி பண்ணக்கூடிய வோல்ட். அதை வேரி பண்ணி இந்த மோட்டரோட வேகத்தை நம்ம குறைச்சி கூட்டி பார்க்குறோம். இந்த ஃபீட்பேக் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிவர்ஸில் வருங்க. ஃபீட்பேக் வந்து அனோட் கேத்தோட இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து நான் பவர் சப்ளை 15 வோல்ட்டில் இருந்து எடுத்து டயோடில் கொடுத்துட்டேன். அதோட கேத்தோட எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபீட்பேக்கில் கொடுத்துட்டோம். அப்போ ஃபீட்பேக் வந்து அங்கே வந்து உள்ளுக்குள்ள நெகட்டிவ் சப்ளை உள்ள இருந்து வரும். அதனால ரிவர்ஸாக கொடுத்துருக்கேன். 15 வோல்ட்லேருந்து நம்ம இந்த லீட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது மூலியமாக இந்த ஒயர் கனெக்ஷனை நம்ம அந்த பல்ஸ் மோட்டர்ல இதே போல தான் அமைந்திருக்கும். இதுல கலர் கோடு இருக்குங்க. இதுல கலர் கோடு இது சிவப்பு கலர்ல இருக்கும். இது வந்து 3வது பின்னு கிரீன் கலர்ல இருக்கும். 4வது பின்னு எல்லோ கலர்ல இருக்கும். 5வது பின்னு ஃபீட்பேக் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இன்னொரு கலர் வெள்ளை கலருங்க. சாரி, 4வது பின்னு வெள்ளை கலர்ல இருக்கும். 5வது பின்னு எல்லோ கலர் மஞ்சள் வண்ணத்துல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சில நேரத்தில் இப்போ நம்ம காமிக்கிறேன். டைரக்டா நம்ம வந்து எப்படி அமைந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ரன் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ இதை வந்து நான் டெம்பரரியா ரன் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து பிசிபியில் நானே டிசைன் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த பிசிபியை வச்சு கூட நான் ஒரு வீடியோ பண்றேன். சரிங்க, இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த வீடியோல இது வந்து இந்த மோட்டர்ல இருக்கக்கூடிய நான் சொன்ன லைன். இதுல சிகப்பு வந்து 300 வோல்ட், பிளாக் கிரவுண்ட், ஒயிட் வந்து 15 வோல்ட், எல்லோ வந்து அந்த நான் 5 வோல்ட் சொன்னேன் இல்லைங்களா, 0 to 5 வோல்ட் கொடுக்கக்கூடிய சுவிட்சிங் கரண்ட் அது போட்டிருப்பாங்க. சுவிட்சிங் வோல்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வோல்ட் அதில் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே சில நேரங்களில் டிராயிங் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அமைந்திருக்கு, எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்ட்டு. ஸோ இப்போ இந்த ஒயரை வந்து நமக்கு இது போல தான் அமைந்திருக்கும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா அந்த கடைசி 2 ஒயர் கலர் கரெக்ட் தான். ஆனால் அந்த ப்ளூங்கிறது ஃபீட்பேக்குங்க. சில மாடலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வெளிப்பக்கமாகும், எல்லோ வந்து உள்ளேயும் வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த போர்டை வந்து நான் டெம்பரரியாக ஒரு ஜீரோ போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமன் போர்டில் பற்ற வச்சு ட்ரையலுக்காக பண்ணியிருக்கேன். இதை பிரெட் போர்டில் கூட பண்ணலாம் நம்ம. பட் ஒரு சர்க்கியூட் மாதிரி நம்ம பண்ணோமேங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். பாருங்க, இதில் நம்ம அதே போர்டை தான் பயன்படுத்தியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து 7815 ரெகுலேட்டர், 2 பவர் எல்இடி, ஃபீட்பேக் எல்இடி கொடுத்துருக்கோம், பார்ட் கொடுத்துருக்கேன். இது வோல்டேஜ் டிவைடருங்க. ஸோ இப்போ நான் வந்து பவர் சப்ளை ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணும்பொழுது இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பவர், இது வந்து பவருங்க, இது வந்து ஃபீட்பேக். சரிங்களா? இது வந்து முதல்ல இது ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு சுத்தினீங்கனாலே பவர் சப்ளையே கொடுக்காம சுத்தும் போதே இந்த எல்இடி எரியும். பாருங்க, சரி, இங்க ஒரு ஒயர் எடுத்துருச்சு, ஒரு ஒயரை கொடுத்துருவோம். பாருங்க, சரிங்களா? இது மாதிரி இருந்துச்சுனாலே கனெக்ஷன் சரியா இருக்கு. இன்னமும் ஃபீட்பேக்கை பத்தி நம்ம கொடுக்கும்போது நம்ம சப்ளை கொடுத்தா தான் ஃபீட்பேக்ல தெரியும். இப்போ நான் சப்ளை ஆன் பண்ண போறேன். 300 வோல்ட் பாத்தீங்களா, பவர் சப்ளை வந்துருச்சு. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ இதை 0ல வச்சிருக்கேன், அதனால சுத்தல. இப்போ நான் சுத்தும் போது இந்த ஃபீட்பேக் வந்து எரியணும். பாத்தீங்களா, ஒரு பொசிஷன்ல எரியும், ஒரு பொசிஷன்ல ஆஃப் ஆகும். இதுதான் அந்த ஹால் ஐசி உள்ள இருக்கு. அந்த ஹால் ஐசியோட ஃபீட்பேக் தான் இதுல நமக்கு இண்டிகேஷன் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணும்போது இப்போ இதுல 0 தான் வச்சிருக்கேன். சப்ளை இருக்கு, ஆனா 0ல இருக்கனால ஓடல. சில நேரங்களில் இது வந்து லைட்டா டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், பாருங்க, பாத்தீங்களா? இப்போ ஃபுல் ஸ்பீட் இருக்கு, சவுண்ட் கூட உங்களுக்கு கேக்குது. பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்பீட் கம்மி பண்ணேன். ஏன்னா இது வந்து பிளிங்கிங் நமக்கு தெரியல. ஃபீட்பேக் வந்து பிளிங்க் ஆகணும். அந்த பிளிங்க் தெரியணும்னா ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ல கொண்டு வந்தா தான் தெரியும். சவுண்ட்ல உங்களுக்கு குறையிறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது பிளிங்க் ஆகுது பாருங்க, தெரியுதுங்களா? பாத்தீங்களா, பிளிங்க் ஆகுது பாருங்க. இது போல பிளிங்க் ஆச்சுன்னா ஃபீட்பேக் எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்க்ரீஸ் பண்றேன், பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது இது வந்து நான் சொல்லியிருக்கிறேன், உங்க கண் பார்வைக்கு 20 ஹெர்ட்ஸ் உள்ள பிளிங்கிங் தான் கண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் லைட்டா தெரியுது, இல்லைன்னா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது. திருப்பி குறைக்கிறேன். ஃபுல்லா குறைச்சிட்டோன்னா ஆஃப் ஆயிடும்.
பார்த்தீங்களா, பாருங்க தெரியுதுங்களா. ஓகே, இந்த போர்டை வந்து நான் பிசிபியில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். நம்ம ரோபோ இன்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு எக்யூப்மெண்ட்டாக டூலாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அதை வந்து காமிக்கிறேன். ஏன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதே சர்க்கியூட்டை தான் நான் வந்து அதில் பண்ணியிருக்கோம். பட் பேட்டரி சப்ளை பவரோட நமக்கு இந்த போர்டு டிஸ்பிளேலாம் வர மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நான் காமிக்கிறேன், அது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை வச்சு கூட நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம், இதே மோட்டர் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், இதை போல போர்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத. ஸோ நீங்களும் கமெண்ட்ஸில் கொடுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மெத்தடில் நான் இப்போ காமிச்சிருக்கிற மெத்தடில் ப்ராக்டிக்கலையும் தியரி டிராயிங்கையும் ஒரே வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா ஃபியூச்சரில் இந்த மெத்தட் மூலியமாக எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எளிதாக இருக்கும். ஓகேங்களா. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். வீடியோக்கள் சில நேரங்களில் தாமதங்களாக வரும். அது என்னோட மற்றொரு சேனல் மெரைன் டெக், ஜிகே மெரைன் டெக்னு ஒரு சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை பற்றி கூட நான் உங்கள் ஷார்ட்ஸில் நான் வந்து இன்ட்ரோ பண்ணுறேன். அது மெரைனுக்காக, எங்களுக்கு கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்களுக்காக ஆங்கிலத்தில் வரக்கூடிய சேனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த சேனலில் கூட நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். கப்பலில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம போட்டுட்டு வரோம். ஜிகே மெரைன் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல், அதை பற்றி நம்ம இன்ட்ரோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதையும் நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.